உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிவாளம் போடக்கூடிய விதமாக ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதிர்த்து பல எதிர்ப்பு மனுக்கள் வந்தது. அதுக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாகவே ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு என்ன, அந்த தீர்ப்போடைய பின்னணி என்ன, இதனால என்னென்ன பயன்கள், இதனால மோடி பாஜக அரசாங்கத்திற்கு எப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத ஒரு முழு விவரத்தோட இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. இது அரசியல்களம், தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இன்னைக்கு எல்லாருக்கும் முதல்ல இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்முடைய கோபாசை நேயர்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆதரவு கொடுப்பவர்களுக்கு நன்றி, எதிர்ப்பவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த சுதந்திர தின விழாவில் நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு பத்தி இருக்கிறோம். அதாவது தேர்தல் ஆணையம் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க. இந்த பீகார்ல நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல. ஏன் நீக்கினீங்க, எதற்காக நீக்கினீங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, எந்த காரணமும் சொல்ல முடியாது, காரணம் சொல்றதுக்கு கட்டாயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விடுவாங்களா நம்முடைய வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும்? கேஸ் ஹியரிங்க்கு வந்தது. எதிர்த்து பல மனுக்கள் போடப்பட்டாங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனையே எதிர்க்கணும்னு பலர் இந்தியா கூட்டணி சார்பாக அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனா இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எந்த சிறப்பு மிக்க தீர்ப்பு வரல. இந்த 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்கல்ல, ஏன் நீக்கினீங்க, எதுக்காக நீக்கினீங்க அப்படிங்கிற காரணங்களும் அதற்கான லிஸ்டையும் வெளியிட வேண்டும். இத்தனை நாளா எலெக்ஷன் கமிஷன் மறைச்சு வச்சிருந்த லிஸ்ட வெளியிட வேணும்னு நீதிபதிகள் அவங்களுக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. அதுவும் எப்பேற்பட்ட வகையில, எந்தெந்த இணையதளத்துல யார் யாரும் பார்க்கும் வகையில வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரோரல் ஆபீஸ் உடைய இணையதளங்கள்ல ஏன் நீக்கினாங்க, யாரோடைய பெயர்கள்ல நீக்கப்பட்டிருக்கு, என்ன காரணத்துக்காக நீக்கினாங்க அப்படின்னு டீடைல் ப்ராப்பர் லிஸ்ட நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஒரு பக்கம் திருப்தியாக இருக்கிறது. அதாவது என்ன, ஏதோ ஒரு இடத்துல இருந்து நீக்கிட்டாங்க. எதுக்கு நீக்கினாங்க, என்ன காரணத்துக்காக நீக்கினாங்க, இல்ல என்னதான் நீக்கினாங்களா அப்படிங்கறதே தெரியாம பலர் அங்க பீகார்ல முழிச்சிட்டு இருப்பாங்க அந்த ஓட்டு போடுறதுல. அதுக்கு இப்ப இதுக்காக தான் நீக்கி இருக்காங்க, என்ன காரணத்துக்காக தான் நீக்கி இருக்கிறாங்க. அப்படி இந்த காரணத்துக்காக நீக்கி இருந்தாலுமே அவங்கள ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த ப்ரூஃபை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா? இப்ப டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் வெப்சைட்ல ப்ராப்பர் டீட்டெயிலா அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இந்த லிஸ்ட் எல்லாம் அழிச்சிட்டு ஸ்கேனர் ரிப்போர்ட் எல்லாம் பதிவேற்றிருந்தெல்லாம் பார்த்தோம். அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. எபிக் ஐடியை போட்டு சர்ச் பண்ணுனா இவர் தான் வாக்காளர், இதுதான் உங்களோட வாக்காளர் என்ன, புகைப்படம் கூடிய அந்த லிஸ்ட் வரணும். சர்ச் பண்ணா அவங்களோட லிஸ்ட் வரணும். அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்டை நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இத பப்ளிக் நோட்டீஸா பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமா பீகார்ல எந்தெந்த நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல், டிவி சேனல்ஸ், ரேடியோஸ் இதெல்லாம் பாப்புலரா இருக்கோ அதுல நீங்க பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும், தெல்ல தெளிவா கொடுக்கணும். இவங்க பேரு இதுக்காக நீக்கப்பட்டிருக்காங்க, இந்த காரணத்தினால நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெல்ல தெளிவா எல்லாத்தையுமே பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். கொடுத்தாதான் மக்களுக்கு தெரிய வரும். ஏன்னா ஒரு வாக்காளர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல இருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம், இங்கிருந்து வேற மாநிலத்துக்கு போயிருக்கலாம். அவங்கதான் நீக்கப்பட்டாங்களே தெரியாமலே ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒன்னே இந்த ஆட்ஸ் மூலமாகவோ, அந்த லிஸ்ட் மூலமாகவோ, இணையதளம் மூலமாகவோ இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்படி இணையதளத்துல நாங்க இந்த லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டுட்டோம் அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவா பப்ளிக் நோட்டீஸா எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், நியூஸ் சேனல்ஸ், ரேடியோஸ் எல்லாம் நீங்க வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்து என்னன்னா, இதுதாங்க முக்கியமான விஷயம். அதாவது இந்த லெவல் டாக்குமெண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுல ஆதார் கார்டு இன்க்ளூட் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க, ஆதார் கார்டு நோ, ஓட்டர் ஐடி நோ, ரேஷன் கார்டு நோ, தொடர்ந்து நோ 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 சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றத்துல இருந்து அவங்க சொல்றது சரிதான் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து ஹியரிங்ல இல்ல ஆதார் கார்டையும் நீங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா,
இப்ப நான் ஒரு ஓட்டரா இருக்குன்னா என்னுடைய அந்த லிஸ்ட்ல வாக்காளர் லிஸ்ட்ல என் பேர் வரலன்னா நான் கிளைம் பண்ணலாமா, என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பப்ளிக் நோட்டீஸ்ல எதை வச்சு எந்த மாதிரியான விவரங்களை வைத்து இந்த பப்ளிக் நோட்டீஸ் போட சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் கார்டு உங்ககிட்ட இருந்தும் நாங்க நீக்கியிருந்தோம் அப்படின்னா நீங்க கிளைம் பண்ணலாம். எந்த காரணத்துக்காக நீக்கியிருந்தோம் அப்படிங்கறத நீங்க கிளைம் பண்ணலாம். அதுவும் ஆதார் கார்டு கொடுத்தா நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான தரவுகளோட அந்த நோட்டீஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தெளிவா சொல்றேன், என்ன புரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த லிஸ்ட்ல என் பேர் இல்லை, இந்த வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்ல என் பேர் இல்லை. ஆனா என்கிட்ட 11 டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு சில டாக்குமெண்ட் இல்லாம ஆதார் கார்டு என்கிட்ட இருக்கு. இப்ப நான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட என்ன போய் சேர்க்கலாம், என்ன இந்த லிஸ்ட்ல இந்த டாக்குமெண்ட் இல்லாம என்னோட பேரை நீக்கி இருக்கிறீங்க, என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, என்னை இன்க்ளூட் பண்ணுங்க இந்த பட்டியல அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளர் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு தரப்பா இருக்கு. இது மட்டும் இல்லாம எங்க சுத்தி முத்தி பார்த்தாலுமே லிஸ்ட் எல்லாம் தெரியற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் ஆபீசர்ஸ்க்கும் சாஃப்ட் காப்பியா கொடுக்கணும், அவங்களும் ப்ராப்பரா டேட்டாஸை வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சீஃப் எலக்ட்ரல் ஆபீஸோடைய வெப்சைட்லயும் ஏன் நீக்கினாங்க, எதுக்காக நீக்கினாங்க, எத்தனை பேர் நீக்கினாங்கன்னு டீட்டெயில்டா ப்ராப்பர் லிஸ்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்ப சுத்தி முத்தி பார்த்தா கடிவாளம் போட்ட மாதிரி இந்த பக்கம் போனாலும் அடி, அந்த பக்கம் போனாலும் அடி, அந்த பக்கம் போனாலும் அடி. அப்ப சுத்தி முத்தி எல்லா வெப்சைட் எல்லா இணையத்திலிருந்து ஏன் நீக்கினாங்க, எதுக்காக நீக்கினாங்க, யார் யாரோட பேர்லாம் நீக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா இதுலயுமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அப்லோட் பண்றதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அப்லோட் பண்ணாதான் ஓட்டர்ஸ்க்கு ஒரு கான்பிடென்ட் வரும், அவங்க தெளிவாகுவாங்க, ஏன் நான் நீக்கி இருக்கிறேன் ஏன் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த ஓட்டர்ஸ்க்கே தெரியாத பட்சத்துல இருக்கிறாங்க, நாங்க நீக்கப்பட்டோமா இல்ல வாக்காளரா இருக்கிறோமா அப்படி தெரியாத ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய மனக்குழப்பம் எல்லாம் நீங்கி நானும் ஓட்டு போட போறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு கான்பிடென்ட் ஓட்டு போடுவாங்க. அதுக்காக தான் எல்லா வெப்சைட்லயும் நாங்க அப்லோட் பண்ண சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் சைட்ல இருந்து என்ன சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா, ஆல்ரெடி யார் யாரெல்லாம் ஒமிட் பண்ணப்பட்டாங்களோ அந்த லிஸ்ட பூத் லெவல் ஏஜென்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நாங்க அனுப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்குதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டாங்க, என்னோட ஸ்டேட்டஸ் நான் வாக்காளரா இல்லையா, இல்ல என் பேரு நீக்கப்பட்டிருக்குதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதை நீங்க பப்ளிக் நோட்டீஸ்ல ஒட்டுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நீங்க கொடுத்தீங்க, அரசியல்வாதி பின்னாடிக்கு நாங்க எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது நியாயமான கேள்விதான். ஏன்னா என்னோட உரிமை, என்னோட வாக்குரிமை எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் நான் வாக்காளரா இந்த பட்டியல் இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது எனக்கு தெரியணும். அப்ப நீங்க பப்ளிக் நோட்டீஸா கொடுங்க, இல்லையா எல்லா வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நீதிபதிகள் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி. இப்படி கேட்டதுனால தேர்தல் ஆணையம் இப்ப திக்கு முக்காடு நிக்குது, காலக்கெடு கொடுத்துருக்காங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமைக்குள்ள எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்லோட் பண்ணுவாங்களா இல்லையான்னு. கட்டாயமா அப்லோட் பண்ணலன்னா அவங்களதான். ஏன்னா இதை தானே ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து கேட்கிறாரு. இந்தியா கூட்டணி சார்பா எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாரு, டிஜிட்டல் முறையில வாக்காளர் பட்டியலை வெளியிடுங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடுங்க, எல்லா பட்டியலையும் இப்ப எல்லா இணையத்திலையும் வெளியிட போறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யாரு எந்தெந்த பஞ்சாயத்துல எந்தெந்த தொகுதியில எவ்வளவு பேர்ல நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரம்லாம் தெளிவா வெளியேறும். வேணும்னே நீக்கி இருந்தாலும் தெளிவா வெளியாயிரும். இதை விட முக்கியமான விஷயம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, பூத் லெவல் ஆபீஸோடைய பஞ்சாயத்துலயும் பப்ளிக் நோட்டீஸா எழுதி ஒட்டுங்க, எத்தனை பேர் நீக்கி இருக்கிறாங்களோ எழுதி ஒட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தொடர்ந்து நாம பார்த்தோம்னா எத்தனை பேர் நீக்கினாங்க, எதுக்காக நீக்கினாங்க, என்ன காரணத்தோட நீக்கினாங்க, ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட் செவ்வாய்க்கிழமைக்குள்ள தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். கொடுத்தாதான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடரும், இல்லையா அதவே ரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்குது அப்படின்னு இதுல இருந்து நம்ம பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க நீக்கப்பட்டீங்களா அந்த ரீசனோடையும் யார் யாரெல்லாம் ஃபேக் ஓட்டர்ஸ், யார் யாரெல்லாம் இறந்து போயிட்டாங்க,
யார் யாரெல்லாம் இங்க இருந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க அந்த பட்டியலையும் நீங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு தெரிய வரும் யார் யாரெல்லாம் எவ்வளவு எண்ணிக்கையில எத்தனை பேர் வாக்காளரா தகுதியா இருக்கிறாங்க இல்ல அப்படிங்கிறது டீட்டெயில் ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும். உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க நீக்கிறீங்க சேர்க்கிறீங்க, ஏன் நீக்கிறீங்க ஏன் சேர்க்கிறீங்க, இதுக்கான டீட்டெயில் ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும். இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. செவ்வாய்க்கிழமைக்குள்ள அவங்க அப்லோட் பண்ணணும். உச்சநீதிமன்றம் இது கடுமையா தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் தன்னுடைய தரப்புல இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்த டீட்டெயில் ரிப்போர்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றம், அந்த நீங்க அப்லோட் பண்ற டீட்டெயில்ஸ்லாம் ஒரு சாமானியனுக்கும் புரியணும். அதாவது அவன் இல்லிட்ரேட்டரா இருந்தா கூட அவன் பேர் என்னன்னு தெரியணும், இதுதான் அவனோட வாக்காளர் என்னன்னு தெரியணும், எதுக்காக நீக்கப்பட்டான்னு தெரியணும். அத்தனை மொழியிலையும் நீங்க போடணும், இந்திய மொழிகள் என்னென்ன இருக்கோ அத்தனை மொழியிலையும் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அங்க இல்லிட்ரேட் பீப்புள்ஸ் தான் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா படிச்சவங்க தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். படித்தவர்கள் எல்லாமே இதுக்காக நீக்கியிருக்காங்கன்னு கொஞ்சம் தயவு செய்து பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமா ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்கள், சிறுபான்மையர்கள், சிறு குறு தொழிலாளி, விவசாயிகள் தான் நீக்கப்பட்டதா தகவல் சொல்றாங்க. அதிகபட்சமா பெண்கள் சொல்றாங்க. அவங்களுக்குலாம் எல்லாம் எதுக்காக நீக்கப்பட்டாங்க, உங்க பேர்ல நீக்கப்பட்டிருக்குன்னு படித்தவர்கள் இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே அடுத்து நம்ம ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்து அவங்க நிச்சயமா வந்து ஓட்டு போட்டு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க இது எல்லாமே ஸ்கேனட் காப்பி நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே சர்ச்சபிள் ஃபார்மேட் தான். அவங்க நம்பர் போட்டா அவங்க லிஸ்ட் ஒட்டு மொத்தமா வந்து நிக்கணும். சர்ச்சபிள் ஃபார்மேட்ல நிக்கிறதுனால தேர்தல் ஆணையம் என்னென்ன மோசடி எல்லாம் பண்ணுனாங்க, இனிமேல் என்னென்னலாம் பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் ஒட்டுமொத்தமா அம்பலமாயிரும். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் என்னைக்கு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சதோ அதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சபிள் ஃபார்மேட்ல எடுத்துட்டு ஸ்கேனட் காப்பி அப்லோட் பண்ணாங்க. அதெல்லாம் இனிமேல் செல்லாது. உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடியது சர்ச்சபிள் ஃபார்மேட் ஒன்லி, நாட் அலோட் ஸ்கேனட் ஃபார்மேட்னு திட்டவட்டமா தெரிவிச்சுட்டாங்க. இதுல இருந்து நாம என்ன புரிந்து கொள்கிறோம், அதாவது தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்தியர்கள் அல்லாதவங்க ஓட்டு போட்டுருவாங்க, அதுக்காக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொன்னாங்க. ஒரு விவாதத்துக்கு சொல்றேன், இந்தியர் அல்லாத ஒரு 100 பேர் ஓட்டு போட்டா கூட எப்படியோ நீ ஏத்துக்கலாம். ஆனா ஒரு இந்தியர் இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்துட்டு அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டுருச்சுன்னா எப்பேற்பட்ட ஒரு அநியாயமான விஷயமா இருக்கும். இது ஒரு விவாதத்துக்காக தான் சொல்றோம். அப்படியாக உண்மையான ஒரு இந்தியருடைய வாக்குரிமை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து போராடுவோம். உண்மையான இந்தியரோட வாக்கு என்றும் பறிக்க கூடாது. ஒருத்தர் ஒரு ஓட்டு அவருடைய உரிமை, அவர் நிச்சயமாக ஓட்டு போடுவார். அதனாலதான் அனைத்து எதிர்கட்சிகளும் தொடர்ந்து போராடிட்டு வருவாங்க. இந்த போராட்டம் தொடரும். நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்திலிருந்து அடுத்து நல்ல நல்ல தீர்ப்புகள்லாம் வர இருக்கிறது. அதற்காக நம்ம பார்த்திருப்போம். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போயிருங்க. தொடர்ந்து கோபாசையுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.